நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை காது கொடுத்து கேட்கும் நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆகவே ஜாதி, மதம், இன, மொழி, தேசிய வேறுபாடின்றி மாம்சமான அனைவரும் அவரிடத்தில் வந்து ஜெபிக்கலாம். அவர் ஜெபத்தை கேட்பதாக தொடர்ந்து வேத வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மத்தேயு 7:7, லூக்கா 11:9, 2 வசனங்களிலும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்.
பிள்ளைகள் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வதற்காக மத்தேயு 7:7 கேளு என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த பேரில் ஒரு பாடலும் உண்டு, மத்தேயு 7:7 கேளு என்று சொல்லி. மத்தேயு 7:8 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:24 கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் கொடுப்பேன், அதனால் உங்கள் நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 5:14 நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். 1 யோவான் 5:14 மன்னிக்கவும், சங்கீதம் 50:14-15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு ஆண்டவர் சொல்கிறார். கேளுப்பா, ஜெபம் பண்ணுப்பா, விண்ணப்பம் பண்ணுப்பான்னு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஜெபத்தை குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்குறோம். 3 தலைப்புகளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், 3 காரியங்களை நாம் இந்த ராத்திரி வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? முதலாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 11:25 சொல்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஜெபம் பண்ணும்போது நம்ம தேவ சன்னிதானத்தில் வரும்பொழுது யார் மேலேயும் கசப்பு, வைராக்கியம், கோபத்தோடு வரக்கூடாது. அவர்களை மன்னித்து விட்டு தான் நாம் ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு, நல்லா கவனிங்க, நிறைய பேருக்கு உடம்புல வியாதி நீங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் மேலேயோ ஒரு கோபம், வைராக்கியம், அவங்ககிட்ட செத்தால் அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன்ற ஒரு எரிச்சல். வேண்டாம். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிற நாட்கள் மிக குறைவு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 100 வருஷம் கழித்து நம்ம யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்போம் பரலோகத்துக்கு. அந்த நம்பிக்கை இருக்கணும்னா இந்த உலகத்தில் எல்லாரையும் மன்னிச்சிடணும். ஒருவேளை மன்னித்த விட்டேன் என்று சொல்லி அடுத்த நிமிடமே அப்படியே தலைகளாக மாறி அப்படியே நன்மைகளுக்கு மேலே நன்மைகள் வேண்டாம், நீங்கள் மன்னிச்சிட்டேன்னா அவங்கள விட்டு கடந்து போயிருங்க. ஒருவேளை உடனடியாக நன்மைகளுக்கு மேலே நன்மைகளுக்கு மேலே அந்த ஆளுக்கு போய் செஞ்சுட்டு இருக்க முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது. அப்படியே மனிதர்கள் தான் நாம். மன்னித்து விட்டு கடந்து போய்விடுங்கள். வைராக்கியம். ஆனால் ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொல்கிறாரு, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பழிவாங்குற காரியத்தை விட்டுருங்க. அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்குது. ராத்திரியில் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியல. மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செய்த தீமைகள் மனதிலே வந்து உங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் பழிவாங்கும் வெறியையும் வைராக்கியத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நான் அவனை மன்னித்து விட்டேன், நான் அவளை மன்னித்து மறந்து விட்டேன் என்று சொல்லி கடந்து போய்விடுங்கள். அதே நினைத்து ஏன் மனசமாதானத்தை, மன நிம்மதியை, உங்கள் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம செய்கிற அளவு பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நம்ம நமக்கு எதிராக செஞ்ச தீமையை கூட மன்னிக்க மறுக்கிறோம். ஏன்? நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னித்த மாதிரி நாம் மற்றவர்கள் நமக்கு எதிராக, சில சகோதரனையும் மன்னிக்க மாட்டாங்க, சகோதரியையும் மன்னிக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச சின்ன பிரச்சனை மனசையும், அவன் அப்படி பேசிட்டான், அவள் அப்படி பேசிட்டு, அவள் அப்படி நடந்துக்கிட்டான், அதே நினைவில் வச்சுட்டு வேண்டாம், மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கடந்து போயிரு. உடனே அவங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை போய் செய்யுங்கன்னு சொல்ல வரல, மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கடந்து போயிருங்க. இதுதான் வேதம் திட்டமும் தெளிவாய் நம்மிடத்தில் சொல்கின்ற ஒரு காரியம். மன்னித்து தான் நான் ஜெபம். யார் மேலேயும் கசப்பையோ வைராக்கியத்தையோ பழி வாங்குகிற எண்ணத்தையோ நம்ம வைக்கணும்னு வேதம் ஒரு நாள் கற்றுக் கொடுக்கலை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்னு ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். இரண்டாவதாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? யோபு புத்தகம், யோபு 9
15ஆம் வசனம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். கெஞ்சி ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய நீதிமான்களாக இருந்தாலும், தேவ சமூகத்தில் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும், அவரிடத்துல நம்ம கெஞ்சி தான் ஜெபணும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் அப்படி தான், கெஞ்சி கேட்கணும். தேவனிடத்தில் நாம் கெஞ்சி கேட்கணும். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மோசே பண்ணின ஒரு ஜெபத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். மோசேயுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோமும் அவனுடைய சொந்த சகோதரியாகிய மிரியாமும் அவனுக்கு எதிராக எழும்புகிறார்கள். தேவன் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்று சொல்கிறார்கள். மோசே சும்மா தான் இருக்க, கர்த்தர் கோபம் கொள்கிறார். மிரியாம் குஷ்டரோகியாய் மாறுகிறாள். எனக்கு எதிராக பேசியவர்களுக்கு கர்த்தர் தக்க தண்டனை கொடுத்து விட்டார் என்று மோசே அகமகிழவில்லை, ஆர்ப்பரிக்கவில்லை, ஆனந்திக்கவில்லை. மாறாக என் தேவனே அவளை குணமாக்க என்ற ஜெபத்தை கெஞ்சி இரட்டிக்கிறான். பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. தேவனிடத்தில் கெஞ்சி கேட்டாங்க. அவங்க நீதிமானாக இருந்திருக்கலாம், அவங்க பரிசுத்தவான்களாக இருக்கலாம். தேவன் மிகவும் பெரியவர், அதை மறந்து போகக்கூடாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிறவர். ஒரு நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவர்களையெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகல அதிகாரமும் உடையவர், எங்கும் நிறைந்தவர். ஆல்ஃபா, அவர் ஒமேகா, அவர் ஆதி, அவர் அந்தம். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே நாம் கெஞ்சி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களில் அங்கே யாக்கோபு ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி தேவனிடத்திலே போராடி ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை அவன் எப்படி ஏறெடுத்தான் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அங்கே அவன் ஏறெடுத்த ஜெபத்தை எப்படி ஏறெடுத்தான் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆவது அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இதே போல தான் மனாசேயை ஆண்டவர் நியாயத்திருக்கிறார். அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான் எதிரிகளிடம். அந்த சூழ்நிலையிலே அவனும் கூட அப்படி தான் ஜெபிக்கிறான். 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் அவ்விதமாய் சொல்லுகிறது மனாசே குறித்து. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கெஞ்சி ஜெபித்தான். கெஞ்சி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேவன் கட்டாயமான இறங்குவார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நம்ம கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபங்களை ஒரு நாளும் அவர் புறக்கணியார். கடைசியாக நாம் தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 3 வசனங்களிலும் அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களிலே 2 பேர் தேவாலயத்திலே ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் நாயக்காரன். பரிசேயன் பெருமையோடு ஜெபிக்கிறான், நாயக்காரனோ மிகவும் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். தேவன் சொன்னார், பெருமையோடு ஜெபித்த அந்த பரிசேயன் அல்ல, தாழ்மையோடு ஜெபித்த இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் சென்றான் என்று சொல்லி. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவ சன்னிதானத்தில் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையோடு ஜெபிக்கும் ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். மாயமான தாழ்மையினால், வெறும் வார்த்தையினால் தாழ்மை இல்லை, உள்ளத்திலே நாம் தாழ்மையோடு காணப்படுவோம். ஏனென்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது,
மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலே தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். வெறுமை உதடுகளினால் தாழ்மையினால் அல்ல, வெறும் மாய்மால தாழ்மையினால் அல்ல, உண்மையிலே தாழ்மையோடு இருப்போம். ஒரு நாளும் பெருமை பேச வேண்டாம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதே சமயத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் வெறுக்கிற பாவம் பெருமை. அது ஒரு நாள் நமக்கு வேண்டாம். நான் கட்டிய பாபிலோன் அல்லவா என்று சொன்ன, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன நேபுகாத்து நேச்சாருக்கு நடந்தது என்ன? ஏரோது பெருமையோடு இருந்து அவனுக்கு நடந்தது என்ன? வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். நாளும் தேவ சன்னிதானத்திலே தாழ்மையோடு வருவோம். 3 வகையான ஜெபங்களை பார்த்தோம். மற்றவர்களை மனதார மன்னித்து ஜெபிக்கிறது, கெஞ்சி ஜெபிக்கிறது, அது மட்டுமல்ல தாழ்மையோடு ஜெபித்தல். அப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது தேவன் நம்மை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரமத்தாப்பனே, நீர் விரும்புகிற வண்ணம் நாங்கள் ஜெபிக்க, அப்படி ஜெபிக்கும் பொழுது அதனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதினால் பலவீனத்தோடு வியாதியுள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரங்களிலிருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்தை காத்தினுடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி குழந்தை பாக்கியத்தை அருளி செய்திடணும். வேலை என்னும் ஆசீர்வாதத்தை காத்தினுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்துடணும். திருமணம் என்ன ஆசீர்வாதத்தை காத்தினுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்வை குடும்ப வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழிலை செழிப்பை கட்டளையிடணும். உத்தியோகம் பார்க்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிடும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற இடம் மாறுதல், விரும்புகிற டிரான்ஸ்ஃபர், விரும்புகிற இடத்திற்கு கிடைக்கும்படி கிருபை செய்திடணும். இயேசு சுவாமி நன்றி, இயேசு சுவாமி நன்றி, ராஜா நன்றி, கர்த்தாவே நன்றி, இயேசு சுவாமி. உடைய பிள்ளைகள் விரும்புகிற ப்ரொமோஷன், உத்தியோக உயர்வை கொடுத்து ஆசீர்வதியும். விவசாயம் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய நிலபுலன்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது இதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.